ரொம்ப பசிக்குது நான் பையன் கொஞ்சோண்டு குடிக்க சொன்னா ஓட்ட படுத்து ஓடுறேன். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் காலையில ஊருக்குள்ள போறதா போகுது இல்லையா? தோழிய பாத்துக்கிறேன். ஆனா வணக்கம் மட்டும் ஒரு பணிவான வணக்கமா இருக்கு. அறிவு கூர்மை. அறிவு உள்ள பம்பர் கட்டே ஆணி கொடுக்காம வச்சிருக்கேன். அப்படிதான் கூர்மை. இப்பதான் மார்க்கெட் ஏறுது அவளுக்கு. மார்க்கெட் கட்டிக்கிட்டு ஏறுது. அதனால தோழிய பார்த்தேன். நல்லா பண்ண அழகா இருக்கா. மிக சிறப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனா பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட செயல் பிடிக்காத மாதிரி எனக்கு தோணுது முதல்ல. ஆமா நல்லா இருக்கா. அது நல்லா இருக்கா தோழின்னு கேட்கணும். அம்மாக்கு அழகா மரியாதையா அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லணும். ஏன் நீ பாட்டுல நானும் பாத்துட்டு இருக்க அதான் தூக்கி காமிச்சிட்டு இருக்க. அம்மா கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏய் மூடி வச்சிருக்க பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம் பாத்துக்க. சும்மா சும்மா திறந்து காட்டினா விஷயம் வெட்டியார தம்பி நீங்க சொன்னது மாதிரி இந்த கைய மூடி வச்சிருந்தோம்னு வச்சுங்க. இந்த மூடி வச்சிருந்தா அது ஒரு சிறப்பு என்னமோ இருக்கு. என்னமோ இருக்கு. அப்படி நம்ம நாலு பேர் பாத்துப்பாங்க. இதே நேரத்துல என்னதான் இருக்குன்னு திறந்து அமைச்சிருந்தீங்க. இப்படிதானா? இவ்வளவுதானா இவளுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க அப்படிலாம் போகாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம இடத்துக்கு தலைவி நான் அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் வந்து சிறப்பா வந்து சந்தோஷமா அப்படி கலகலகலன்னு கலகலப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது என்னை அம்மா அப்படின்னு அழைக்கப்பட்ட காரணம் என்ன சொல்லலாம்? ஆமா உங்களை பார்க்கணும், உங்க கூட சந்தோஷமா ஆடி பாடி விளையாடணும் அப்படின்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி என்ன பார்த்த உடனே ஆடணும் பாடணும் சந்தோஷமா இருக்கணும். ஆமாமா ரொம்ப நாளா ஆயிடுச்சு நான் இன்னைக்குதான் பாத்துருக்கேன். அதனால உங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உண்மையில சொல்றேன் நானும் உங்களை பார்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு யாரு வர்றாங்கன்னு தெரியலையே கேட்டா யாரும் தெரியல கேட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தவங்க தெரியும் அன்பான தோழியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் தோழின்னு கேட்டேன். என்ன யாரு நம்மளுக்கு வர்றா இன்னைக்கு அப்படின்னு. அப்பதான் சொல்ற அவங்க சொன்னாங்க அவங்க அன்பான தோழி. நீ எப்படி வேணாலும் இருப்போம் ஓ சௌரியா எப்படி வேணா நீ மூக்குறியா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது உங்க சௌரியா அப்படிங்கும் போது என்னால அப்படி என்ன வர என்ன காரணம் எடுத்து சொல்லுங்க பாப்போம். ஆமா எதுக்கு வர சொன்னோம்னா அப்பா வர சொன்னாங்க. அப்ப கவலை சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க விவரத்தை கவலைக்கு போகணும் அப்படி விவரம் சொன்னாங்க. ஆமாமா அப்பா உங்களை வந்து என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு இப்படி ஒன்னும் செயல்பட சுறுசுறுப்புல அப்பாவுக்கு சலந்து போயிட்டார் மனுஷன். ஏன் இப்படி சொல்ற? அப்பா நான் வரேன் நல்லா தான் இருந்தாரு. நீ சென்று வா மகளே என்னை வழிகாமிச்சு வச்சாரு. ஆசைப்படுறாரு இப்படி பழைய துணி மாதிரி தொடக்கு ஐயோ நீ நினைக்கிறது எதையும் எனக்கு தெரியல. எனக்கிட்ட அப்பா சொன்னது காவலுக்கு போக சொன்னாங்க. மனுஷன் சலந்து போயிட்டாருன்னு சொல்லி உதவி வச்சாச்சுக்கு என்னை கூப்பிட்டு அப்பா அதை இப்படி இதை இப்படி இருக்காரு. அப்பா இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் சொன்னாங்களா அவங்க? போகும்போது என்ன சொன்னாங்க? தோழி இருக்கும்போது ஒண்ணு ஏன் அப்படி வேலையை கூப்பிட்டாரு? என்ன முதல்ல அவருக்கு எது மேல நோக்கம் தெரியல. அவருக்கு ஒரு எந்த நேரம் பார்த்தாலும் அப்படிலாம் இல்ல. அன்பான தோழி நம்ம மகளுக்கு காவல் கோடு துணைக்கு போறாங்க. வேணுமே நினைச்சு உன்னை அன்பா வச்சிருக்க. அந்த பிள்ளை துணைக்கு வந்தா நான் நினைக்காவானே. அப்படி இல்ல நீ அன்பான தோழி வந்த நீங்க வந்து மதிப்புக்குரிய தோழி. அப்ப மதிப்புக்குரிய தோழில எங்க வண்டி வைக்கிறோம் எனக்கு தெரிய வேணாமா? சரி கொண்டு ஊருக்கு தந்தாப்ல நான் உயிர் தோழி. நான் மயிர் தோழியா? இருந்தாலும் நான் உன்னை தூக்கி ஒசுக்க வச்சுட்டு கீழே வைக்கல. இல்லம்மா ஆமா அது நான் கீழே வச்சுக்கிறேன். அதை சும்மா இரு தோழி அப்படிங்கும்போது என்னடி அப்பா சொன்னாங்க அப்படி சாப்பிட்டு அப்படி சொன்னோன்னு உங்க எல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமா எப்படி வெற்றி பெற்றோம் சிறப்போட வெற்றி பெற்று கொண்டு வரணுமோ அந்த சிறப்பை நம்ம அப்பாவுக்கு பேர் எடுத்து கொடுக்கணும். நம்ம அப்பாவுக்கு நல்ல புள்ளை என்று பேர் எடுத்து கொடுக்கணும். எப்படி அப்பா பேர் எப்படி எடுக்கலாம்? நம்மளுடைய அரண்மனை பாத்தியா? இந்த